சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நான் கார்பெண்டர் வேலை செய்கிறேன். உங்கள் பேர்? கார்த்திக். சொல்லுங்கள். அப்பாவும் கார்பெண்டர் வேலை தான் செய்கிறேன், நானும் கார்பெண்டர் வேலை தான் செய்கிறேன். எனக்கு 3 அக்கா, அம்மா அப்பா 3 அக்கா இருக்காங்க. அம்மா அப்பாவும் பிரச்சனை இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு பெரிய அக்காவுக்கு மட்டும் அவர் கல்யாணம் பண்ணார். மீதி 11 வயசுலேருந்து வேலை செஞ்சு நான் தான் சம்பாரித்து 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். இடையில் எங்கள் ஓனரோட தங்கச்சி பொண்ணு, அவங்கள மேரேஜ் பண்ணி கரெக்டாக ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் கழித்து எனக்கு நான் தனியாக தான் போனோம்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரி தனியாக தான் போய் நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனியாக வச்சிட்டாங்க. 3 மாதம் கழித்து தனியாக வச்சு வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது போகக்கூடாதுன்னு இதேமாரி சொல்லியிருக்கோம். அவங்களும் என்ன சொன்னாங்க, என்னை பார்க்கணுன்னா வெளியே கூப்பிடுவாங்க, மேலேருந்து கீழே ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க, கீழே வந்து பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு இப்படியே போயிடுவாங்க. அக்கா வந்தாலும் அதே மாதிரி போயிடுவாங்க. இடையில என்னையும் எங்கள் அம்மாவை சம்மந்தப்படுத்தி பேச ஆரம்பிக்கவும் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்க கேட்டாங்க, நீ எப்படி என் தம்பி எங்கள் அம்மாவை சம்மந்தப்படுத்தி பேசுவ? ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு இவங்க 2 பேர் வாக்குவாதம் இருக்கும்போது இது டக்குன்னு எங்கள் பெரிய அக்காவை அடிச்சு ஒரு அடி. அவங்க கோவத்தில் 3 பேர் சேர்ந்து அடித்தாங்க. சேர்ந்து அடிக்கவும் இவங்க H6 போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது மாதிரி 3 பேர் நான் சும்மா இருக்கும்போது அடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீயும் வராத அவங்களும் வராதிங்க, அவங்க 2 பேர் எப்படின்னா இருக்கட்டும்னு சொல்லி இருந்தாங்க. அங்கே இருந்து கொஞ்ச நாள் பொறுத்து எங்கள் வீட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டில் இருந்து போனாங்க. இடையில கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இங்கே கடையாண்ட கொஞ்சம் வேலை டல்லாக இருந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா பையன் அண்ணங்கிட்ட வேலைக்கு போனேன். நான் போகிறதுக்கு முன்னால் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னார். கடையிலேருந்து பார்த்தா எங்கள் வீடு தெரியும், ஆப்போசிட்லேயே தான். அப்போ நான் சொன்னேன், இருங்க நான் வர சொல்கிறேண்ணா அப்படின்னு. கரெக்டாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிஸின்னு வருது. நானும் இது ஃபோன் வைக்கணும்னு பார்த்தா ஒன்றும் வைக்கிற மாதிரியே இல்லை. நேராக மேலே போனால் கதவு சாத்தி இருந்தது, விண்டோ மட்டும் திறந்துருந்தது. பசங்க மூலையில் உட்கார வச்சுட்டு கார்னரில் ஒரு டேபிள் இருக்கும் வீட்டில், அந்த டேபிள் மூலையில் வச்சு ஃபோனை கையில் வச்சுன்னு பொறுமையாக பேசியிருந்தது. நான் கேட்டேன், ஃபோனை யாருக்கு பேசுறேன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பண்ணேன். ஃபோனை கட் பண்ணாதுன்னா அங்கேருந்து அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே தாப்பால் திறக்கிறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிச்சு. யாருக்கு பண்ணேன்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. உடனே அவங்க அம்மாவுக்கு பண்ணேன். இப்போ அம்மளா ஃபோன் பண்ணிச்சு, என்னங்க இருந்துச்சு? எனக்கு அம்மளாவே ஃபோன் பண்ணலப்பான்னாங்க. சரி ரைட்னு. யாருக்கு அம்மளா பண்ணேன், பொய் சொல்லாமல் சொல்லுன்னு. இல்லை எங்கள் அக்காவுக்கு பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை அம்மளா ஃபோன் பண்ணிச்சாம என்னங்க சொன்னேன்னா, அம்மளா ஃபோன் பண்ணி எனக்கு 2 நாள் ஆகுது பண்ணேன். அதில் ஸ்டார்ட் ஆன பிரச்சனை மேடம். அது இதை பற்றி நான் கேட்பேன், நான் வீட்டில் இருப்பேன். இந்த வெளியே வேலைக்கு எங்கன்னா போகிறேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் 24 hours ஹோட்டலில் நான் சாப்பாடுக்கு லஞ்சுக்கு காசு கொடுத்துட்டு போனால் சரி, அதை எதனா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ரீசார்ஜ்னு பண்ணாங்க. ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் பேசியிருந்தாங்க. நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன், எங்கேயும் ஊர் சுற்ற மாட்டேன். காலைல 9 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவேன். அதே வந்தேன்னா அந்த டைம் வந்தேன்னா வீட்டில் சொல்லிட்டுப்பேன், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 1 hour செஞ்சேன்னா எனக்கு ஒரு 400 500 பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு மேடம். எனக்கு இது ஒரு நைட்டி வேணுமா, ஒரு புடவை வேணுமா, அவங்க வீட்டிலேருந்து
ஒரு 8 புடவை தான் இன்னும் எடுத்துன்னு வந்தாங்க. இதுவரையும் நான் 70 புடவைக்கு மேலே வாங்கி கொடுத்துக்கிறேன். வேலை செஞ்சு கடன் வாங்கி முதல்ல நான் செஞ்சேன் அவங்களுக்கு. எங்கள் அம்மா கூட நான் செய்யலை. எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி கூட எனக்கு கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ அன்னையோட நான் எதனா ஒரு சின்ன பொருள் 10 ரூபாய் அக்காவுக்கு நான் செஞ்சா கூட சரி, நீ எதுக்கு உங்கள் அக்காவுக்கு செய்கிற, நீ எதுக்கு செய்கிற, அதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சேன்னா அன்றைக்கி நைட் அவ்வளோ பிரச்சனை ஆகும். மாணவரே பேசுவாங்க. அது வேற இல்லாமல் இதில் வந்து இந்த பிரச்சனை நடந்துனே இருக்கும்போது ஃபோன் பிரச்சனை இருந்தது, அப்பயும் கூப்பிட்டு சொன்னோம். நம்மளா எதாக இருந்தாலும் சரி முடிஞ்சுதான் அதோட விட்டுரு, இனி திருப்பி அந்த பழக்கத்தை வச்சுக்காத. அப்புறமா வந்து நான் இருந்த அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கால் பண்ணிட்டு போனோம். அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சரின்னு வேறு வீட்டுக்கு போய் நாங்கள் பார்த்தோம். அந்த வீட்டில் போய் இந்த வீட்டிலே இருக்கும் போது என்ன ஆச்சு, ஒரு டைமு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா என் பேரை சொல்லி ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. தப்பு யார் பேரில் சொல்லுவாங்க? என் பேரில் தானே சொல்லுவாங்க. இவனுக்கும் இந்த எங்கள் ஒய்ஃபுக்கும் இன்னொரு பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில. அவன் மருந்து குடிச்சிட்டான். அவர் வந்து எனக்கு அவ்வளோ ஃபிட்டு. அவர் பையனோட அப்பா எனக்கு ரொம்ப ஃபிட்டு. அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், காட்டி இதை வந்து பெருசு பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது நல்லா இருக்காது, பார்த்து கண்டிச்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சொன்னாப்பல நான் ஒன்றுமே சேர்த்தல, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா என்ன பிரச்சனை அது? இப்போ இடையில வந்து இவங்க வந்து எனக்கு இந்த ஃபோன் பண்ணது தான் 90% அதால் தான் எனக்கு பிரச்சனையே வந்து. அப்போ ஆரம்பித்து நான் கேட்டு இதில் வந்து பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டால், அப்புறமா எங்கள் பழைய ஹவுஸ் ஓனர் நல்ல டைப் அவங்க வந்தாங்க, நாமளா இது மாதிரிலாம் பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுற, என்ன காரணம் உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் யாருக்கிட்டையுமே பேசலை. அப்புறமா அவங்களா கேட்டாங்க, இல்லை நீ சொல்லுனா நல்லது, பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா உனக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொன்னாங்க, இல்லைம்மா ஃபோன் மூலிமா தான் எனக்கு பழக்கம், எனக்கு ஃபோன் மூலிமா தான் பழக்கம். அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிச்சு. நானும் நின்று, போதுமாம்மா நான் இவ்வளோ நாள் சொன்னால் கார்த்தி மேலே தப்பு சொன்னீங்களே, போதுமா இப்போ நீங்களே கேட்டிங்களா அப்படின்னு பாரு, சரிப்பா அப்படின்னாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரை நான் திருப்பி அந்த மொபைலில் இருந்த ஒரு நம்பரை எடுக்க முடியல, பேசின உடனே நம்பர் டெலிட்டு, சின்ன மெசேஜ் வந்தால் நம்பர் டெலிட்டு. அவங்க மொபைல் வாங்கி பார்த்தா அந்த மெசேஜும் பண்ண காலம் எப்பயுமே டெலிட்டில் தான் இருக்கும் வீட்டில். இப்போ ஒன்றா இருக்கீங்களா? இல்லை மேடம், நான் வந்து 1 வருஷம் ஆகுது பசங்களை என்கிட்ட விட்டு போய். எங்கே இருக்காங்க அவங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மேடம். இப்போ வந்து 11 மாதம் கழிச்சு இப்போ நான் அவங்க கூட இருக்கிறேன்றாங்க. 11 மாசமா ஒரு நாள் கூட வந்து குழந்தைய பார்க்கல. பசங்களுக்கு என்ன வயசாச்சு? ஒருத்தருக்கு 7 வயசு, ஒருத்தருக்கு 5 வயசு. நீங்க சேர்ந்து வாழறதா? இல்லை மேடம், இந்த 11 மாசத்துல ஒரு நாள் என் குழந்தைய வந்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சேர்ந்து வாழ்றது. நான் போய் வீட்டை அந்த 3 வாட்டி கெஞ்சினேன். நான் நைட்டு நான் அந்த டைம் போனேன்னா என் தம்பி இருப்பான், இவனா தம்பி இருப்பான்னு எங்கள் அம்மா இருப்பாங்கன்னு, அதாலே நைட்டு 11 மணிக்கு போவேன். 11 மணிக்கு போந்த மல்லிகை வண்டி எத்தனை போய் பார்த்துட்டு நான் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வரும் பாருங்க. நீங்களே 11 மணிக்கு பார்த்து 2 நிமிஷம் அப்படி வெளியே வரும். நாமளா அது மாதிரி பண்ணுற, வீட்டுக்கு வர வேண்டியது தானே. என் தம்பி இருக்கான், நீ போ இப்படியே சொல்லி அனுப்போம். 3 வாட்டி போனேன், அதோட நான் போகல. நம்மளா ஏன் போய் கூப்பிடணும்? ஏன்னா நானும் கூட அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன். நான் அதை வச்சு நான் கூப்பிட்டேன், நான் வரல, நாங்கள் அதோட விட்டேன். இப்போ 11 மாதம் கழிச்சு குழந்தைய வந்து 11 ஒரு நாள் கூட வந்து பார்க்கல மேடம். ஒரு நாள் கூட குழந்தைய பார்க்காம இப்போ எனக்கு நான் வந்து ஒழுங்காக இருக்கிறேன்னு சொன்னால் நான் எப்படி இட்டுக்கிறது? அமலாவோட அம்மாவா? இது வரைக்கும் நீங்க உங்க பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்ப மனசாட்சியோட அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை மேடம், நான் போய் சொன்னால் அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நான் எந்த அளவுக்கு கெஞ்சினேன்னு கேளுங்க. நான் எந்த அளவுக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டானுங்களோ, எத்தனை வாட்டி அவங்க வீட்டாண்ட போய் கெஞ்சிருப்பேன்னு கேளுங்க. அன்னைக்கு நான் வீட்டாண்ட போய் கூப்பிடும் போது கூட இவங்க வாசலில் உட்காந்துருந்தாங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவங்க மூஞ்ச பார்க்கதே என்னால் போய் எனக்கு பிடிக்கல. இதே வார்த்தை, உன் பொண்ணு தான் கோவத்தில் நீ ஒரு வார்த்தை சொல்லல, நான் தப்பு பண்ணப்பா, என் மேலேயே தப்பாக இருக்கட்டும் மேடம், நீ என் பொண்ணு என்னடா தப்புச்சு, நீ என்னடா கேட்குற என் பொண்ணை, என் சட்டப்பூச்சி கேளுங்க, என் மேலே தப்பு இருந்தால் சட்டப்பூச்சி கேளுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கே துட்டு கொடுக்குறது கிடையாது. 600 ரூபாய் 700 ரூபாய் எங்கள் அண்ணன் கடையில் வேலை செய்கிறாரு. நல்ல பையன் எங்கள் அண்ணன் தான் கேட்டாரு. 15 நாளில் கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 சவரம் போட்டு. அவர் சாப்பாட்டுக்கு துட்டு கொடுக்கறது கிடையாதா? 50 ரூபாய் 60 ரூபாய் தான் கொடுப்பாரு. அப்படியாப்பா? மேடம் நான் 80 படம் 90 படம் வீட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை சுடிதார் எடுத்து வச்சுக்கிறேன்? ஒரு வாரத்துக்கு ஒரு சுடிதார், ஒரு வாரத்துக்கு ஒரு படம் மேடம். 1/2 கிலோ அரிசி வச்சு 2 3 வேலை 2 வேலை குழந்தை ஆக்கணும், அரிக்காத்துமா
குழந்தைங்க அப்படின்னா பார்க்க போனா 200 300 எதனா வாங்கின்னு வராதம்மா, துட்டா குத்துருமா, நான் சாப்பாட்டுக்கே பத்தலம்மா, நான் குத்துட்டு வரேன் மேடம். அவர் அவ்வளவு நல்லா வச்சிருந்து குழந்தைங்கள ஒண்ணுமே இல்ல, குழந்தைங்களை இட்டுன்னு போய் சும்மா வந்தோமே, குழந்தைங்களும் இட்டுன்னு போய் ஒரு இது அந்த உங்க பொண்ணை விட்டுட்டு போயிட்டா குழந்தைங்களை அவர் தானே பாத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவங்க பொண்ணு பண்ண மாதிரி நாளைக்கு நான் என் குழந்தைய விட்டு போயிருந்தேன், என் பசங்க தெருவில் நின்று இருக்கு மேடம். இன்னைக்கு அப்பப்போ அடிக்கிறது, அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சி எதுக்கு போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி உங்க பொண்ணு என்ன பண்றா? அம்மா நீங்க ஒண்ணு யோசிக்கணும். பையன் கையும் களவுமா பிடிச்சிருக்காரு யார்கிட்டயோ பேசுறத. உங்க பொண்ணு யார்கிட்டயோ போன்ல பேசுறது. இதே போன் நம்பர் இது போன் பண்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கே எனக்கு டவுட் வந்த அன்னைக்கு காலையிலே கிளம்பி போய் மணலிக்கு இவங்க பெரிய பொண்ணு வீட்டுக்கார்ட்டையும் போய் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணுது அம்மளா, நீங்க கூப்பிட்டு கண்டிங்க. இது வந்து கடையாண்ட எனக்கு தெரிஞ்சா இது எனக்கு அசிங்கம். இது கடையாண்ட நான் சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்த இடாது நான். இது எனக்கு கடையாண்ட தெரிஞ்சா எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். கண்டிச்சாதான் அந்த பொண்ணை நல்லா வாழ வைக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பொண்ணு வாழ? சப்போர்ட் பண்ணலாமே, இதெல்லாம் முழுசா தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதுதான் எங்களுக்கு தெரியும். மேடம் தப்பு பண்ணவங்க தப்பு ஒருத்தன் பண்ணிட்டானா அதை ஒத்துப்பான். தப்பு பண்ணாமே இவன் பண்ணான்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். கேளுங்க என்ன நடந்ததுன்னு. போன்ல பேசினாலா இல்லையா நீங்களே கேளுங்க. சரி பேசலன்றாங்களா மேடம்? எங்க பழைய ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு கேட்டதுக்கு ஆமா நான் பேசணும் எந்த வாயை வச்சு சொன்னேன், நான் இனிமே பண்ண மாட்டேன். ஏசி சார் கூப்பிட்டு கேட்டாரு, அப்ப சொல்லல நீங்க? ஆமாங்க சார், இல்ல சார் நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே ஒழுங்கா இருக்கிறது. எதுக்கு சொல்லிட்டு வந்த? தப்பு பண்ணல நீ ஏன் சொன்ன? எனக்கு சின்ன டவுட்டா இருந்தது. நீ ஏசி சார்ட்டு எங்க ஹவுஸ் ஓனர் சொன்னது எனக்கு ஃபுல் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. என்கிட்ட வந்து நீ என் கடை தேடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சாங்க, உன்னை வீட்டுக்கு இட்டுன்னு போயிருப்பேன். இவ்வளவு தூரம் இட்டுன்னு வந்துட்டு என்ன வீட்டுக்கு இட்டுன்னு போனா இட்டுன்னு போயிடும். நான் 11 மாசம் வரை நீ குழந்தைய பார்க்கல, நான் இட்டுன்னு போக மாட்டேன். நாங்க பொங்கலுக்கு கூட ரிப்போர்ட் கொடுத்து வட்டினாரு, இவர் தான் குழந்தைங்களை இட்டுன்னு வர மாட்டேன்ட்டாரு. நாங்க போனோம், நாங்க போய் வந்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பசங்களை காட்டுப்பா, நாங்க இட்டுன்னு வர மாட்டோம். தொடர்ந்து 3 வாரம் வந்து வர மாட்டோம். இன்னொன்னு கேளுங்க, தொடர்ந்து 3 வாரம் வந்து பார்த்தாங்க. நேத்து வந்து போன் வருது, நேத்து காலையில போன் வருது. நான் வக்கீல வச்சு பேசிட்டேன். ஒரு நிமிஷம், இவங்க பேசுறதே பேசுறாங்க. நேத்து அவங்க பொண்ணு போன் பண்ணுது. முந்தா நேத்து நைட்டு மெத்த மேல இருந்து கீழே விழுந்து தலையெல்லாம் அடிபட்டு தலையில நிறைய தையல் போடலாம். எத்தனை தையல்னே தெரியலையா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தையல் மட்டும் தான் போட்டு அனுப்பிச்சாங்க. டேப்லெட் மாத்திரலாம் எதுவும் தரல. ராத்திரி 11 மணிக்கு டேப்லெட் மாத்திரலாம் எனக்கு எதுவும் தரல. அஷ்டம் தலை மேலேயே அதுனா வல்லாட்டுக்கே பேசினே இருந்தா அஷ்டம். அஷ்டாபல அது நம்மளுக்கு தேவையில்ல மேடம். படிக்கட்டுல இருந்து உண்டு மறுநாள் காலையில எனக்கு போன் பண்ண. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், வெளியே போவாது. எனக்கு போன் பண்ணாங்க. பையன் இருக்கிறான் 23 வயசு பையன். படிக்கட்டு ஊந்தானே நீ எனக்கு போன் பண்ணி சொல்ற? பேசிக்கினே இருந்து தலையில கொட்டிட்டான். இதுல சொம்புலயே கிளாஸ்லயே கொட்டிட்டான். அப்படி லேசா அப்படி வந்து ஒரு 4 தையல். அவங்க பையன் பேசினா பாரு மேடம் பேச்சு. நீ பேசலையா? அப்படி பேசினா மேடம். பேசவே இல்லையா எங்க பையன்? இப்ப என் வீட்டுல பிரச்சனை, பையன் கொட்டின உடனே 4 தையல் வந்துருச்சா? கிளாஸ்மா நல்லா வேகமா கொட்டிட்டான். கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல போட்டு குத்திட்டான். மொட்டையெல்லாம் கிளாஸ் நறுக்குன்னு பேசின்னு. எனக்கு 2 பேரும் வாக்குவாதம் வந்துன்னே இருந்தது. லொடுக்குன்னு இது வந்து இது தட்டுச்சு பாரு, லொடுக்குன்னு. ஆமா இருந்தா ரொம்ப ராங்கா பேசிங்கன்ட்டு அந்த மொட்டை கிளாஸ்ல போட்டு நறுக்குன்னு குத்திட்டான். இவ்வளவு தொலைவு கீரிக்குன்னு ரத்தம் வந்துட்டு. அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கிட்டு போய் அது எத்தனை ஃப்ரெண்டுங்களாம் பக்கத்துல இருந்து என்னடா இப்படி பண்ணிட்டேன்ட்டு அவனை இட்டு போய் இவ்வளோ தையல் போட்டாங்க. இதே வந்து நான் அடிச்சு தையல் போட்டிருந்தேன், அச்சானும் கோவம் வருது. இதே நான் அடிச்சு தையல் போட்டிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இவங்க ஸ்டேஷன் வந்தா உடனே இவங்க எல்லாருமே உள்ள வருவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே நில்லுங்க, நான் உள்ள போறேன். இதுவரையும் அவங்க சண்டை போட்டு உள்ள வந்து கத்தனதே கிடையாது. லப்பன்னு கத்துவாங்க. இவங்களும் அவங்க பொண்ணும் சரி. அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, என் தங்கச்சி வாழ்ந்தது போதும், என் தங்கச்சி நீங்க எங்க கூட அனுப்பிச்சு விட்டுருங்க, என் தங்கச்சி இவங்கிட்ட வாழ்ந்தது போதும். இவங்கிட்ட வாழ்ந்தது போதுன்ட்டு திருப்பியா என்கிட்ட வர வானான்ட்டு போயிட்டல்ல. இதே பொண்ணு சொல்லிச்சான், மாலை பொண்ணு சொல்லக்கூடாது மேடம், அந்த ஸ்டேஷன்ல போய் சொல்லிக்கிறா, இவர் வந்து எனக்கு பயங்கரமா கொடுத்தாரு. அன்னைக்கு அவங்க கேட்டாங்க, என்னம்மா நீ அன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாம் சொன்னீங்க, உங்க அம்மா கூட சொன்னாங்களே என் பொண்ணை கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்துருவான், என் பொண்ணை வச்சு தூக்க மாட்டேன். இன்னைக்கு எந்த வாயை வச்சு நீ வந்து கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டாங்களா இல்லையா கேளுங்க. இப்ப 25 நாளைக்கு முன்னால சரிப்பா எல்லா தப்பும் நான் பண்ணேன், அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. தப்பு பண்ணவன் மேல தப்பு பண்ண கூட நீ ஏன் உன் பொண்ணை அனுப்பிச்சு வைக்காது, நீயே பாத்துக்கோ. இவரே எல்லாம் கருப்பு. இன்னைக்கு கூட சரி என் பசங்களும் சரி குழந்தைய பாக்கணுமாமா, குழந்தைய வாழ வீடா, அதனால திரும்பி வந்துக்கணும். நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன் திரும்பி வந்துக்குதுன்னு சொல்றீங்க கேட்டுதான் அவங்கள. குழந்தை இல்ல மேடம், நான் வீட தேடி போனேன் மாட்டேன். உன் பொண்ணுதான் கோவத்துல இருக்குது, நீயாவது என்ன வந்துக்கிற, எதுக்கு என் பொண்ணை கூப்பிடுற? அமலா வந்துடுறா போ, உன்னால சொல்லி அனுப்ப முடியாது. என் பொண்ணு வந்துச்சா வா பாத்துக்கலாம். உனக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் என் ஒன்னா கும்மால வச்சுக்கிறேன், உன குடிச்சிட்டு அழிஞ்சுன்னுக்கிறேன்னா
வேலைக்கு போக வீட்டுக்கு வரேன் தபார் அக்கா மேடம் புள்ளி கூட்டு என் மேல புள்ளைங்க இட்டுன்னு வந்து ரெண்டு பேர் இங்கே வச்சுக்கினேன் அக்காங்களை கூட்டின்னு வந்து அவங்க கூட்டோட வச்சுக்கினேன் மேடம் அது போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு மேடம் குத்து இவங்க வந்து இவங்க அக்கா வந்து இவங்க அக்கா பசங்க வந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு 2 பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க நல்லா தண்ணி அடிக்காத எவனுமே கிடையாது ரெண்டு மச்சான் 2 பேருமே பெரிய நைட் அன்டைம்ல வீட்டுக்கு வர்றது ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு பசங்க கூட சுத்திக்கின்னு அன்டைம்ல வீட்டுக்கு வர்றது பார்த்தாங்க கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆச்சு பார்த்தாங்க இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு அங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல எடுத்துன்னு வந்து 2 பேருமே இங்க வச்சாங்க இன்னைக்கு அங்க இருக்கும்போது சொந்த வீடு கிடையாது இன்னைக்கு அவங்க இட்டுன்னு வந்துட்டு கோவம் வருதுல்ல அவங்களுக்கு இட்டுன்னு வந்தோன்னா அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க கேளுங்க இன்னைக்கு ஒரு வீடுக்குது ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கிறாங்க இதே அந்த ஊர்ல தான் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா எங்க பெரிய நீங்க வாங்கி கொடுப்பீங்களா வீடு எல்லாம் கிடையாது ஆட்டோ வாங்கி சொந்தமா வச்சுக்கிறேன் நான் எத்தனை தட்டமா அந்த டாக்குமெண்ட்ஸ் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எத்தனை காட்டுமா சொந்த ஊர்லாம் கிடையாது வாடகை தான் இதே வந்து மனையில வாடகை இருக்குது இவங்க சரி ரைட்டு அக்கா பிள்ளை இட்டுன்னு வந்துட்டான்னு உனக்கு அவ்வளவு கோவம் வருதுல்ல உங்களுக்கு இட்டுன்னு வந்து இங்க வச்சுக்கான்னு கோவம் வருதுல்ல அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது பேசுவாங்க வாழாத்துக்கு அர்த்தம் அவனை பாக்குது இவனை பேசுதுன்னு சொல்லுவாங்க வாழாத்துக்கு அர்த்தம் வாழறவங்க இப்படி பேசவே மாட்டாங்க இன்னைக்கு உன் பொண்ணு பசங்க பசங்க தெருவில் நினைச்சு எங்க அக்கா எங்க அம்மா பாத்துக்கிறாங்க இன்னைக்கு நான் உன் பொண்ணை நம்பினா எங்க அக்கா என் பிள்ளைங்க தெருவில் வந்திருப்பாங்க நாங்க பாத்துக்க மாட்டோமா குழந்தைய நான் வந்தா பாத்துக்கல வந்தது சரி மேடம் இவங்க சொல்றது பிரகாரமே எடுத்துங்க நான் பாத்து இவங்க பொண்ணையே நம்பி இருந்ததுன்னா இன்னைக்கு உன் பொண்ணு விட்டு போச்சு அவன் பசங்களை வச்சு நான் எங்க இருப்பேன் எங்க அக்கா கிட்ட சண்டை போட்டிருந்தா இன்னைக்கு எங்க அக்கா இருக்கிறதா என்ன பாத்துக்கிறாங்க அது இட்டுன்னா வந்தது நீதான் 3 மாசம் படிப்பு சரி இட்டுன்னு வந்தா ரைட்டு இட்டுன்னு வந்தால நான் அம்மா இத பாருங்க இது பெரிய விஷயம் இல்ல பொண்ணை இப்படி சப்போர்ட் பண்ணறது அவங்க வாழ்க்கையை கெடுத்துறது நீங்க தான் காரணம் சொல்ற பையன் சொல்றது கரெக்டா கேக்குறாரு இதே இங்க நீ வர்றதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்ன என்கிட்ட வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் வரேன் என் கடை அப்ப கூட நான் சொல்லுவேன் கடையான வந்து கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவா அக்கா எல்லாம் விடணும் எல்லாரையும் விட்டுணுமா என் கஷ்டத்துக்கு நான் நகை வாங்கி போட்டேன் நான் நகை வாங்கி கொடுத்தேன் சொல்லி அனுப்பணும் மாமியாரோட நாத்தனார்மார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் கொஞ்சம் எல்லாம் விட்டு கொடுக்க சொல்லி கொடுக்கணும் கல்யாணம் பண்ண உடனே புருஷன் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக கூடாது அவங்கள பார்க்க கூடாது அக்காட்ட பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் இது மாதிரி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க மேடம் அவங்களுக்கு நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதால அதுனா இப்போ ஒண்ணு புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்தா நீ ஆச்சு குடும்பமாச்சு போய் வீட்ல போய் வாடி வீட்டை விட்டு வெளியே தள்ள ஒரு நாள் வெளியே மறுநாள் வீட்டுக்கு வராது 11 மாசமா வந்து குழந்தைய பார்க்காம நீங்க வச்சுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன மாதிரி இருப்பீங்க நியாயமா தான் கேக்குறாரு அவர் 11 மாசமா ஒரு நாள் வந்து பார்க்கல மேடம் வைத்தியர்ல சொல்றேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போவேன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைங்க 2 பேருமே உடம்பு சரியில்லை ஒரு நாள் இட்டுன்னு போறேன் நான் என் பொண்ணு அழுதுனே கேட்கறா மேடம் அப்பா எல்லாம் அவங்க அம்மா கூட வந்துறாங்க அம்மா எங்க அப்பான்னு எனக்கு உண்மையிலுமே அழு வந்து அன்னைக்கு கஷ்டத்துல அவங்க பொண்ணுக்கு போன் பண்ணி பேசினேன் நான் நம்மளா பசங்க பேசணுமா பேசு ஹாஸ்பிட்டலுக்கு அழுத நான் அன்னைக்கு அதே பொண்ணு கிட்ட ஹாஸ்பிட்டலே போன் பண்ணி கொடுத்து அழுத நான் ஆக்சுவலி என்னமா பிரச்சனை கல்யாணம் ஆகி அவசரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க மேம் ஒரே பிரச்சனை தான் கல்யாணம் நடந்தது என்ன பிரச்சனை எங்கள் மாமா வீட்டில் வந்து எங்கள் மாமா பையன் வந்து ஒரே பிரச்சனை பண்ணான் நீங்கள் வந்து அவங்க பொண்ணை கட்டிக்கூடாது அப்படின்னு ஒரே எப்படின்னு சொல்கிறதுனா நிறைய ரீசன் இருக்கு மேம் ஒரே சண்டே ஆகி தான் இந்த தேர்ஸ்டே பொண்ணு பார்த்தாங்க நெக்ஸ்ட் இல்லாமல் தேர்ஸ்டே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆகி 1 மாதம் நல்லா பார்த்துக்கினாங்க எங்கள் மாமியார் நல்லா தான் பேசினாங்க நல்லா பார்த்துக்கினாங்க 1 மாதத்துக்கு அப்புறம் ஒரே பிரச்சனை மேம் சண்டை தோசை சுடலைனா கூட அதுக்கு ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க சரி நான் பொண்ணு 5 மாதமாக இருக்கும்போது அடித்தாங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் போய் கேட்க போனதுக்கு அவரு இப்போ நீ வெளியே போ நீ இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் துரத்திட்டாங்க அம்மா போய் கேட்க போனால் அம்மாவை போட்டு அம்மா அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்க கொடுமைப்படுத்தினாங்களா மாமியார் ஆமாம் மேம் அவர் அடித்தாங்க அடிச்சாங்க மாசமாக இருக்கும்போது அடித்தாங்க எதுக்கு அடிச்சாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடிப்பாங்க மேம் அவங்க இவர் வந்து அடித்தாரு ஏன் எனக்கு அப்போ காரணம் புரியாது அப்போ வந்து எனக்கு தெரியாது மேம் இங்கே எதனால அடிக்கிறாங்க அப்படின்னு என்னாச்சு கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் மேம் என் பக்கத்துலேயே இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க மாசமாக இருக்கும்போது 5 மாதம் இருந்தேன் அப்போது ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இவருக்கு கூட்டு போவேன் எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலு சரி நான் நடந்ததை வந்துடுவேன் அங்கே வர வேலையை எனக்கு வாமிட் வந்தது மேம் நான் என்ன பண்ணேன் வாமிட் எடுத்துட்டேன் நான் வாமிட் எடுத்து ரொம்ப மயக்கமாக இருந்தது யாருமே கூட வரமாட்டாங்க வாமிட் வந்து நான் வாமிட் எடுத்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அங்கே மாமா பொண்ணு வீடு அவள் பார்த்துட்டு என்ன இங்கே இப்படி இருக்கே ரோட்டில் வாமிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கூட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவள் டீ போட்டு கொடுத்தா காஃபி சாப்பிட்டு நான் இருந்தேன் நான்
இருந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தேடிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய், அமலா வந்தாங்களா அப்படின்னு. இல்லை அவங்க வந்து போயிட்டாங்க இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தேடிட்டு இருக்காரு என்ன, தேடிட்டு அம்மா கிட்ட போய் இந்த மாதிரிம்மா அது அங்கே போய் படுத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லணும், வாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணணும், என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். ஏன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லாமல் வந்தேன். அப்போ என்கிட்ட ஃபோனெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு வீட்டுக்கு அங்கே வந்து மாமா வீட்டு பொண்ணு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டில் என் கூட படுத்துக்கிற, பகலில் அங்கே போய் படுத்துக்கிற, லார்ஜா அது உனக்கு அப்படின்னு பேசினார் மேடம். அவர் அப்படி கேட்கலாம் மேடம். சத்தியமா அப்போ வந்து இவங்களுக்கு 5 மாசம் இருக்கும்போது ஏரியா தெரியாது, என்ன அர்த்தம் கூட ஏரியா தெரியாது. தெரியாது மேடம். நான் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு வரும்போது மேடம் பாசமே இல்லை. ஆனா எனக்கு ஆசைப்பட்டு தான் மேடம் கட்டிக்கினாரு. கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை. என் வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டாங்க மேம். அம்மா கட்டிக்கமா நல்ல பையன் அப்படி சொல்லிதான் கட்டி வச்சாங்க. ஆனா சொந்த நிம்மதியாவே இல்லை மேம். ஏதோ சொன்னீங்க மூக்குத்தி வாங்கி கொடுத்தேன், 80 புடவை வாங்கி கொடுத்தேன். கேளுங்க. அவருக்கு இஷ்டம் இருக்கும்போது வாங்கி கொடுப்பாரு மேம். ஜெயலலிதா வாங்கி கொடுக்க மாட்டேன். எல்லாம் வாங்கி கொடுத்தேன் மேடம். வீட்டுக்கு சாப்பாடு காசு கொடுக்க மாட்டேன். எல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். இவங்க வந்து இது மாதிரி போன் பேசன்னு ஆரம்பிச்சது. கடன் வாங்கி கொடுக்கணும், நான் ஏன் வாங்கி தரணும்? 12 மணி வரை சாப்பாடு காசு கொடுக்க மாட்டாராமா? அது வந்து ஒரு வீட்டுல 5 வருஷம் வந்தேன் மேம். அந்த வீட்டுல இவங்க சாப்பாடு காசு கொடுக்க மாட்டாரு. 30 ரூபா கொடுப்பாரு மேம் சாப்பாடு காசு. அந்த பாட்டி பக்கத்து வீட்டுல அவங்க சொன்ன ஞாயிற்றுக்கிழமை இட்லி கொடுப்பாங்க. என் பசங்களை எப்படி தருவாங்க, கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்து நான் வாங்கி கொடுப்பாரு மேம். அவருக்கா அந்த நைட் டைம்ல கூப்பிட்டு போய் இது வாங்கி தருது, வளையல் வாங்கி தருது, சாரி வாங்கி தருது, பசங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும், சாப்பாடு காசு கொடுக்க மாட்டாரு மேம். பாருமா, உண்மையை பேசு. நீ சும்மா பழி போடணுமேனு போடக்கூடாது. நிஜமாவே உன்னை பாத்துக்கலையா நல்லா? இல்ல பாத்துக்கல மேம். ஆனா வாங்கி கொடுத்தாரு மேம். வீட்டுல இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டாரு மேம். என் கழுத்துல போட்ட இந்த நகை தாலிக்கு அப்புறம் ஒன்று கட்டுவோம் மேம், அதையும் கைட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. நைட்டு தூங்கும் போது கைட்டு எடுத்துன்னு போயிடுவாரு மேம். வீட்டுல வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு எங்க போச்சுன்னு தெரியல. எல்லா நகையும் திருடி எடுத்துட்டு கேட்காம கொள்ளாம எடுத்துட்டு போயிடுவாரு மேம். அவரு எல்லாத்தையும் வச்சேன், நகை வச்சேன், பசங்களுக்கு பர்த்டே பண்ணேன், சீமந்தம் பண்ணேன். நம்ம பேச்சு கேட்காதவங்க நம்ம ஏன் நகை வாங்கி தரணும்? எல்லாத்தையும் வச்சேன், எல்லாத்தையும் வச்சு பண்ண நான் இல்லைன்னா சொல்ல. யார்கிட்டமா போன்ல பேசினேன்? நான் யார்கிட்டையும் பேசல. இவங்க அம்மா தான் மேம் ஏதோ என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இவரு மறந்து நான் வேற யார்கிட்டும் கான்டாக்ட் வச்சிருக்க மாதிரி அவங்க அம்மா அவங்க வைப்பாங்க. இப்ப வந்து நான் பேசும்போது இதை பத்தி பேசுறேன், நான் இவங்க அம்மாவை பத்தி பேசுறேன்னா இல்ல. இவங்க என்ன பேசும்போது ஒண்ணு எங்க அக்காவை பத்தி பேசுவாங்க, இல்ல எங்க அம்மாவை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு நாள் தனியா இருக்கிறேன், எங்க அம்மா பாத்துக்கிறாங்க, எங்க அக்கா பாத்துக்கிறாங்க. நீ வந்து பாத்தியா பசங்களா? நீ பாத்தியா? 2 வாரம் 11 மாசத்துல ஒரு நாள் வந்து பாத்தியா? சரி, தைரியமா உட்காந்து பேசு. நான் எந்த பிரச்சனை நல்லா நகை வாங்கி கொடுத்தாரு சொல்ற, நல்லா வெளியே கூட்டிட்டு போவாரு சொல்ற, 70 புடவை வாங்கி கொடுத்தாரு சொல்ற, ஆனா சாப்பாட்டுக்கு 30 ரூபா தான் கொடுத்தாரு சொல்ற. எல்லாம் நீயே மாத்தி மாத்தி சொல்ற. இல்ல மேம், காசு கொடுக்க மாட்டாரு மேம் அவரு. இல்ல மேடம், எப்படின்னா அவர் சைக்கோ மாதிரி பண்ணுவாரு மேம். அவர் பண்றது அவருக்கு புரியும் மேம். நல்லா அவர் பழி போடுறாரு. கடைக்கு போய் எதனா ஒரு பொருள் கேட்டாங்கன்னா இவங்க புடவை செலக்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புடவை செலக்ஷன் பண்ணுவாங்க. அந்த புடவை எவ்வளோங்க? 2500 ரூபா, 3000, 2500 ரூபா, 2000 ரூபா சொல்லுவாங்க. பாரு நம்மளா செட் ஆச்சா பாருங்க. இல்லைன்னு அந்த புடவை எடுத்துக்கிறேன், சரி எடுத்துக்கோ, அப்படியே எடுத்துன்னு வருவேன். இல்லன்னு சொல்லுங்க. அவ்வளவு சாப்பாடு காசு இல்லன்னு எடுத்து கொடுத்ததுலாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அவ்வளவு காசுலாம் ஒரு புடவை எடுத்து கொடுத்ததில்ல மேம். நீ அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற? இப்ப கூட போன வீட்டுக்கு வந்தாரு மேம். போனாரு முந்தின வாரம் மாலை போடவா வேணாமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நடனா என்ன கேட்காம போட்டுட்டாரு. நான் போன் பண்ணா போனே எடுக்க. அதெல்லாம் எதுவும் கேட்கல மேடம். அவங்கள என் பசங்களும் அவர்கிட்ட என்கிட்ட குத்துரு சொல்லுங்க மேம். இல்லைன்னா இஷ்டம் தான் என் கூட வாழட்டும், இல்லைன்னா பிடிக்கலன்னா அவங்க பேச்சை கேட்டு அவங்க கூட இருக்கட்டும். இப்போ உனக்கு பிரச்சனை அவங்க அக்காவும் அம்மாவும் தான். இல்ல மேம், அவரு வந்து அவங்க பேச்சுதான் மேம். இப்ப வந்து இவங்க விட்டு போனாங்க. எங்க அக்கா எங்க அம்மா பசங்களை பாத்துனாங்களா, பசங்க தெருவுல வச்சு நான் பாத்துருந்தேன்னா அவங்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருந்திருக்கும். இப்ப பசங்க எங்க அக்கா எங்க அம்மா பாத்துக்கிறாங்கல்ல, நம்ம பசங்க நல்லா இருக்குது, அது இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்தா மாதிரி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்கன்னா நான் பசங்களை வச்சு அந்த தெருவுல உட்காருது இந்த அம்மா பாக்கணும். நம்ம தன்மை பிரிஞ்சிருக்கா மாதிரி அவர் பசங்களோட இருக்காரா? நீ இல்லைனாலும் உன் பசங்களை கெல்லி மாதிரி நான் வளர்த்துக்கிறேன் பாரு. இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, அதை தீட்டுங்க. என் கூட வாழ சொல்லுங்க மேம். இல்லைன்னா பிடிக்கலன்னா என் பசங்களை கொடுத்துட்டு சொல்லுங்க மேம். என் பசங்க சொல்ற, அவர் பசங்க இல்லையா? 11 மாசமா உன் பசங்க எங்க போச்சு? தப்பு. 11 மாசமா எங்க போச்சு பசங்க? நான் ஏன் விட்டு வந்தேன்னா அப்பயாச்சும் ஒரு மனம் திருந்தி வருவாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி அப்பதான் நான் விட்டு வந்துட்டேன் 2 பசங்களையும். இவரே வந்து கூட்டிட்டு வந்து ஒரு வாட்டி சின்ன பிரச்சனை கோச்சிட்டு போயிடுவாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் வீட்டாண்ட. அப்படி சொல்லிதான் ஒரு சின்ன பிரச்சனை போனாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் வீட்டாண்ட. இவ்வளவு நாள் தெரிஞ்சு இருப்பேன் நான் நினைச்சு கூட. வா நீ இட்டு வரேன். நான் நல்லா உட்காந்து கரெக்டா பேசு.
உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசு. உனக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சது சொல்லு. நீங்களும் சொல்லுங்க உங்க வருத்தத்தை, தீர்த்துக்குங்க. பசங்களுக்காக ஒன்னா வாழுங்க. பசங்களுக்காக இல்ல மேடம், நான் பசங்களை 11 மாசம் எப்படி பார்த்தேன்னா தம்பி அது இதை மாதிரி நான் பாருங்க, நீங்க வளர்த்துக்கிறேன் மேடம். பேசினதெல்லாம் நான் கேட்டேன்ல. கேட்டீங்க மேடம், நான் அதை பத்தி ஒண்ணுமே இது சொல்ல. நீங்க எடுக்கிறது 11 முடிவு. மாசத்துல ஒரு நாள் தம்பி, வந்து இதை என் குழந்தைய பாருங்க. பார்த்திருந்தாங்கன்னா இதை நான் பாருங்க, கண்டிப்பா இட்டுன்னு நீங்க போயிருப்பேன் மேடம். எடுக்கிறது முடிவு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க பசங்களோட வாழ்க்கையும் பசங்க பாதிக்காது. பாதிக்காது மேடம். அது நீங்க நான் சொல்ல சொல்ல முடியாது. 11 மாசமா நான் வச்சு ஒரு அம்மாவா ஒரு உங்களால 11 இருக்கவே இல்ல முடியாது. மேடம், ஒரு அம்மாவா இருந்தா 11 மாசத்துல ஒரு நாள் வந்திருப்பாங்க மேடம். அவங்க உங்களை பயப்படுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் எல்லாருமே நீங்க யாரு ரொம்ப மேடம் ஃபோர்ஸா பயப்படுறாங்க? தான் இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஃபோர்ஸா சத்தம் போடத்தான் செய்றீங்க. இவ்வளவு சத்தம் போடுறீங்க, அவ பயப்படுறா. பயப்படலாம் ஒண்ணும் இல்ல மேடம். எல்லாரும் 4 பேரு போட்டு ஒரு பொண்ணு போட்டு அடிச்சா உயிரோட இருப்பாளா இருக்க மாட்டேன். மாலை போட்டுன்னு போன வருஷம் முந்தின வருஷம் மாலை போட்டுன்னு 8 வதச்சாரு மேடம். நீ தப்பா பேசினல உங்க அம்மாவை. இல்ல மேடம், இதே வந்து நான் உங்க தம்பியை தப்பா பேசுறேன், நீ சும்மா இருக்கியா? எங்க அம்மா பேசவே இல்லை. எங்க அம்மா வந்து கேட்டாங்க, ஏங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றீங்க? எதுக்கு அடிச்சாங்க உன்ன? ஆசைப்பட்டு தானே எதுக்கு ஒன்னு அடிச்சாங்க? நான் தப்பா எதுவும் சத்தியமா சும்மா பேசல அடிப்பாங்களா? மேடம். சும்மாவே 4 பேர் அண்ணமா வந்திருப்பாங்களா? பேசுனேன், நீ தானமா வந்து கேட்ட சண்டே நான் வந்து கேட்டேன். எதுக்கு அடிச்சாங்க உன்ன? நீ தப்பா பேசின உங்க அம்மாவை. இல்ல மேடம், அதெல்லாம் நாங்க சும்மா அடிப்பாங்களா? சும்மா தான் வந்து ஏன்னா அவங்க அடிச்சாங்க. ரோட்ல சும்மா இருக்கிறவங்கள வந்து அடிப்பாங்க. ஆயிட்டோன்னு கேட்டு பாருங்க மேடம். சாப்பிட்டுட்டே இருந்தேன் மேடம், சாப்பிட்டுட்டே இருந்தேன், சாப்பாடு தட்டு விட்டு 4 பேர் வந்து 8 வச்சாங்க எதுக்கு மேடம். அடிச்சாங்க? அப்ப அவங்க அம்மா வரலையே அடிக்கும் போது. எதுக்கு அடிச்சாங்க? எங்க அம்மா வந்து கேட்டுட்டு போனாங்க நான் மேடம். வந்து எங்க அம்மா வந்து என்ன அம்மா யாரு? பிரச்சனை ஆச்சு? ஏன் எங்க இப்படி அம்மா பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேட்டு போனாங்க. அவங்க அம்மா தள்ள தண்ணி ஊத்துக்கினு எங்க கால்ல எல்லாம் ஊது. இவர் மாலை போட்டுக்கினு எங்க எங்க அம்மா பெரிய பொண்ணு மேடம், கால்ல ஊது. எங்க அம்மா தலைமையில தண்ணி ஊத்தின்னு இவங்க கால்ல அவங்க கால்ல அவங்க பொண்ணு ஏம்மா, கால்ல நானே ஊத்துனாங்க. என் வயசு- புள்ளையே வேணாம், என் புள்ள நல்லா இருந்தா போதும், தண்ணி ஊத்தின்னு இவங்க வாயில வந்துட்டு பாருங்க. இப்போ தலைமையில தண்ணி ஊத்தின்னு தண்ணி கால்ல ஊத்திக்கினு ஊத்திட்டு எங்க போனாங்க. ஏன்னா உங்க பொண்ணு தப்பா பேசினா. இவங்க கால்ல ஊத்திட்டு போனாங்க. எங்க அண்ணா அங்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்க அண்ணா அங்கிட்டு தான் இருக்கிறாரு. அவங்க அம்மா வச்சுக்கிட்டு அங்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்க இவங்க அண்ணா. இத பாருங்க, பாத்தீங்களா? பாத்தீங்களா? இதுதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. பாத்தீங்களா? இவ்வளவு பொண்டாட்டிக்கிட்டோட வாயில இங்க வீட்டுல தான் இருக்கிறாரு. அந்த அம்மா நான் இங்க கால் பண்ணி தான் கேளுங்க. இருப்பேன்ட்டு. சரி மேடம், இப்போ இவங்க அண்ணன் வந்து எங்க அம்மா கூட இருக்காருன்றாங்களே, எங்க அம்மாவையும் அவரையும் நான் ஒரு ஃபங்க்ஷன் இட்டுன்னு போறேன். 15 வருஷமா வச்சுக்கிறாங்க. நீ வச்சுக்கிற அந்த சங்கரன் அந்த இட்டுன்னு வா. ஒரே ஒரு நாள் அதெல்லாம் நீ இங்க வந்து இட்டுன்னு கொஞ்சம் போக புழுவாத. சங்கர் இவ்வளவு கோவம் குடுக்குறதுலாம் வருது. இல்ல. ஒரு அதெல்லாம் நிமிஷம், சும்மா. இவ்வளவு அதெல்லாம் நான் மேடம், ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாருங்க மேடம், போலீஸ் சொன்னாரு எங்க அம்மா 16 வருஷமா திருநாகத்தை மேடம், இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இப்ப எங்க அம்மாவை பத்தி இவ்வளவு ஓகேமா பேசுறாங்களா இவங்க? எங்க அம்மா தப்பு பண்ணாங்க, ரைட், பண்ணதாவே இருக்கட்டும். உன் பையன் என்ன வயசு? 17 வயசு உன் பையனுக்கு. 38 வயசு ஒரு பொம்பளை வச்சிருந்தான்ட்டு அந்த பொம்பளை தெத்துனீங்க. அதே பஞ்சாயத்து என்ன வந்து நீ பேசுனீங்க, நான் எதுக்கு வர மாட்டேன்னு. அந்த அழுக்கெல்லாம் இங்க வாஷ் பண்ணாதீங்க. அத கம்பல் பண்ணி தான் இப்ப தேவையில்லாம பேசுறாங்க இவங்க. அதுக்கு தானே இதுக்கு அவங்க வர மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. குழந்தை மாதிரி குழந்தை அந்த அழுக்கெல்லாம் தேவையில்லை. இவரே இங்க அழுக்கு பண்ணாதீங்க. இங்க வந்து அதை தேவையில்லாம தான் பண்றாரு அவரு. ஆமா, சத்தியமா படிக்கிற பையன், உண்மை கிடையாது 12வது மேம். 9வது படிக்கிற சின்ன பையன். பையன் மேம், பாபாண்டமா போய் 9வது படிக்கிற பையனுக்கு என்னையா போன் பண்ணி கூப்பிடுறீங்க? உன்னை நீ நான் வந்து யாரும் பேசுவா, சொல்லல, நாங்க நீ சொல்லவே வந்து இல்லை. பேசு, நீ நீ மெத்தனா அவன் பேசாத. கேட்பான். என்கிட்ட ஏன் போன் பண்ணி கேக்குற? உன் தம்பி மேலதான் தப்பு இல்ல, என்னையா கேக்குற? உன் பையன் மேல தப்பு இல்லாதுக்கு என்னையா போன் பண்ணி கூப்பிடுற? என்ன கூப்பிடாதான் நான் சொல்றேன். இந்த பாருப்பா, என்னப்பா பேசுறீங்க? நான் எதுவும் சொல்ல மேடம், பசங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன், அவங்க பாத்துக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நான் பேச நல்லூர் தான் மேடம், அவர் நல்லாதான் மேம் பார்த்து பாரு. யாருன்னு மாறிட்டாருன்னு எனக்கு தெரியல மேடம். என் பசங்களை மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் மேடம், ப்ளீஸ். என் பசங்க எவ்வளவு அழகா இருக்கும், அட்டைக்கரை எல்லாம் இருக்குது, கருப்பா எவ்வளவு பெரிய பொட்டு வச்சுட்டு அவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி என் பசங்க நீட்டா வச்சிருப்பேன். இன்னைக்கு மேக்கப் நீ இவங்க எப்படி இவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களா? அது மாதிரி குழந்தை பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க வந்து எங்க அக்காங்க எப்படி வளர்ந்தாங்களோ அவங்கள மாதிரி பசங்களை வளர்க்குறாங்க. அவ்வளவுதான். உன் பசங்க மேக்கப் பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுன்னா நீ உன் ரேஞ்சுக்கு நீ வளர்த்த, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க வளர்க்குறாங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு பசங்க நீட்டா இருக்கணும் மேம், பாக்குறதுக்கு அப்படி டீசெண்டா வரணும் மேம், ஆசைப்படுவேன் நானு. என்னவோ சாப்பாடுக்கு 30 ரூபா கொடுப்பாரு சொல்ற, அப்ப எப்படி டீசெண்டா பசங்களை வளர்ப்ப? நைட்டு 10 9:30 மணிக்கு வெளியே வேலை செய்வேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த பொம்மை 30 ரூபா கொடுக்கறதா? மனுஷனோட வாழ்ந்துட்டு எப்படி பசங்களுக்கு மேக்கப் பண்ணுவேன்? சும்மா ஒரு மனுஷன் மேல பழிய போடக்கூடாது. இல்ல மேம், அவர் காசு போட மாட்டேன். நான் போய் சொன்ன உடனே அங்க இருக்குங்களே, நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க மேம். வந்து உட்காந்து முதல்ல என்ன சொன்ன, அவங்க அம்மா மருந்து வச்சுட்டாங்க, அவங்க அம்மா, அதுதான் சொன்னேன். நீ இப்படிதான். அப்போ உனக்கு பிரச்சனை வந்து மாமியார், அவங்கதான் வர்றது அவங்க இல்லையா? வாயிலே வந்தது அவங்க அம்மா கால்ல விழுந்தாங்கன்னு. ஒரு அம்மாவை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருந்தா தலையில தண்ணி ஊத்திட்டு கால்ல விழுவாங்க.
3 பேர் கால்ல இவங்க அக்கா இவங்க அம்மா 3 பேர் கால்ல விட்டுட்டு அவங்க இறங்கி போனாங்க. என் பொண்ணு மாதிரி பார்த்து இருந்தானம்மா சொன்னேன். இப்படி அநியாயம் பண்றீங்களாம்மா, அப்பப்பா அடிச்சு சாவடிக்கிறீங்களான்னு கேட்டோம்மா. நான் அம்மா அதுக்கு உங்க கால்ல விழுந்தாங்களா? அதுக்கு தலைமை நான் வீட்டுக்கா வரமாட்டேன்னு அதுக்கு தலை. ஆமாமா அதாம்மா நான் அதுக்கு யாராவது கால்ல கேட்டேன் வந்துட்டாருமா இவரு. அதுக்கு யாராவது கால்ல விழுவாங்களா? உங்க பொண்ணு இப்படி அவங்க அம்மாவை தப்பா பேசினாங்க. உங்க பொண்ணு அவங்க அம்மாவையும் இந்த பையனையும் தப்பா பேசினாங்க. அதுக்கு அவங்க உள்ள வீட்டுக்குள்ள அதுக்கு வீட்டுக்குள்ள வந்து அடிச்சாங்க. தம்பிக்கு பிறந்தது அது 2 பசங்கன்னு கேட்டுக்கிறாரு இவரு. மல்ல மாத்தி மாத்தி 2 பேரும் வாங்கல, 2 பேருமே கேட்டுக்கினாங்க. 2 பேரும் வாங்கல. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. 2 பேரும் இது அக்கா தம்பி பத்தி பேசுங்க, அம்மா பையனை பத்தி பேசுங்க, பெருமையா வர பேசுங்க. அது குறைகள் எல்லார் வாழ்க்கையிலயும் தான் இருக்கும். அதெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி சரி பண்ணி நல்லா குடும்பத்தை கொண்டு போக கத்துக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஓடுறது அம்மா வீட்டுக்கு, இல்லைன்னா மாமியார் வரக்கூடாது நாத்தனார் வரக்கூடாது சொல்றது. நீங்க 3 அக்கா வீட்லயும் பிரச்சனை எனக்கு போன் பண்ணாங்க மேடம். ஏன்னா எல்லாத்தையும் நான் பாக்குறேன். தம்பி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, நீங்க சத்தம் போட்டு பேசி மிரட்டுறீங்க அந்த பொண்ணை. நான் ஒண்ணும் மிரட்டல மேடம். எனக்கு அந்த ஆதங்கத்துல நான் பேசுறேன் மேடம். நீங்க பண்ணறதுதான் சரி நீங்க நினைக்கிறீங்க. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறதே இல்ல. ஒருவேளை நீங்க ரொம்ப பயமுறுத்துறீங்க போல இருக்கு அவங்க. எதுக்கு மேடம் நான் பயமுறுத்துறேன்? நீங்க அவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்க மேடம். 11 மாசமா நான் என் குழந்தைய வச்சு கஷ்டப்பட்ட டென்ஷன் எனக்கு தெரியும் மேடம், எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் இவ்வளவு கத்துறேன். நான் யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நான் விட்டு தர மாட்டேன் மேடம். பசங்களை நான் வச்சு நான் பாத்துறேன். உங்களுக்கு அவங்க மேல பாசமே இல்ல மேடம். இருந்தது. நான் வீட்டாண்ட போய் கெஞ்சும் போது இருந்தது. நைட்டு 11 மணிக்கு போய் கூப்பிடும் போது இருந்தது. அம்மா வருவாங்க தம்பி வருவாங்க சொல்லும் போது இருந்தது. இதே வந்து நான் அதை கூப்பிடும் போது அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. அமலா 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 நிறைய போய் சொல்லுவாரு மேடம். அவரு எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு தோத்தரன்னு சின்ன குழந்தை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துனீங்க. நாங்க இருந்த இடத்துல நான் எப்படி நீ நல்லா உட்காரு. நீங்க கால் பண்ணீங்க, எனக்கு உடம்பு முடியல மேடம். தலை அடிப்பட்டு சொன்னா அது கூட அவரு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கல மேடம். அவரு நீ தம்பி அடிச்சான்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்ல வேண்டியது தானே. எப்படி மாடிப்பட்டது? அமலா தம்பி தான் மேம் அடிச்சுட்டான். எப்படி அடிச்சான்? தள்ளி விட்டு நான் ஒண்ணு பேச விளையாட்டுக்கு தான் பேசுவேன். சரி சார் தள்ளி விட்டுட்டானா? உங்க அம்மா ஏதோ கிளாஸ் எடுத்து மொட்டை கிளாஸ் போட்டு அடிச்சான் தலையில. அம்மா இப்படி போய் பேசுறீங்களே? நான் பேசல கேளு. என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடிச்சா மேடம். அப்போ இது அதுக்கப்புறம் தள்ளி விட்டான். அப்பதான் 2 பேரும் உட்காந்து நல்லா போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. அம்மா நீங்க வெளியே இருங்கம்மா. நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா நான் எப்படி சரி பண்ணறது? நீங்க மேல தப்பா நினைச்சா கூட அத பத்தி ஒண்ணும் இல்ல. பசங்க வச்சு நான் பாத்துக்கிறேன். அப்ப உங்களுக்கு கொண்டாடி வேண்டாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க மேல கோச்சிக்காதீங்க. நான் அது மாதிரி பேசுறேன். நான் யாருப்பா கோச்சிக்கிறது? இல்ல மேடம். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் பேசுறேன். அது நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் கோச்சிட்டேன் என்ன ஆக போகுது? கரெக்ட் தான் மேடம். நான் யாருப்பா கோச்சிக்கிறதுக்கு? உங்க பசங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு போராடுறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க சொன்னா கேட்கலன்னா எங்களால எதுவுமே பண்ண இங்க வந்த பாரு தம்பி, உங்க நல்லதுக்காக எங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்கள்ட்ட சொல்றோம். நீங்க கேட்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எல்லார் வாழ்க்கையும் இந்த மாதிரி இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரிவினை இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு திருமணம்னா அதெல்லாம் தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, பசங்க இருக்கு. அவங்களுக்காக நம்ம யோசிக்கணும். அவங்க குறை இல்லாம நல்ல ஒரு சூழ்நிலையில வளரணும்னா பசங்களை கூப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் சும்மாப்பா. நீங்க சொன்னா பத்தாது. பசங்களுக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அதை ஈடுகட்டவே முடியாது. என்ன வேணா அதெல்லாம் சும்மாப்பா. அதெல்லாம் உங்க நல்ல குணம் நீங்க சொல்றீங்க. ஆனா அம்மா பண்ணுறது விஷயங்கள் உங்களால பண்ணவே முடியாது. அது இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் போனா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நான் சொல்றத கேளுங்க. பசங்களுக்காக பாருங்க. இந்த ஈகோ எல்லாம் தூக்கி போடுங்க. ஈகோ எல்லாம் இல்ல மேடம். ஈகோ விட்டு நான் போய் கூப்பிட்டேன் மேடம். ஈகோ எனக்கு என்னன்னா நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். இன்னொரு வாட்டி பசங்களுக்காக ஒன் மோர் ட்ரை. இல்ல வேணாம் மேடம். அப்புறமா ரிக்ரெட் பண்ணறதுக்கு இப்போ ஒன் மோர் சான்ஸ். ஓகே, நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். இதுக்கு முன்னால இவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஓயாம போன் பண்ணுவேன். அம்மா நீ வந்துரு, எதுக்கு அங்க போற, வா, எங்கன்னா போனா உடனே போலாம், எங்கன்னா செய்யணுமா உடனே செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சிருந்தேன். இப்ப இவ்வளவு செஞ்சு இவ்வளவு நாள்ல இது மேல ரொம்ப வெறுப்பு வந்ததுதான். இப்ப அதை பத்தி நான் கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க, அதுக்கு முன்னால நான் அதை கஷ்டப்பட விட்டேன்னு சொல்லுங்க. எதனா கேட்டு வாங்கி தரல, இதை பண்ணல எனக்கு அவரு, அதை பண்ணல,
30 ரூபா சாப்பாட்டு காசு கொடுத்தேன். இதெல்லாம் சொல்றான். நான் அதை பத்தி கவலையே படல. அமலா, அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. அவர் எல்லாருமே நம்ப வச்சிருவோம் மேம். எங்க போனாலும் அவர் தான் மேம் ஜெயிப்பாரு. என்னை அசிங்கப்படுத்துறது தான் அவருக்கு வேலையே. உனக்கு என்ன சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லுமா. சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாரு. டைரக்டா பேசு. முகத்தையே பார்க்க மாட்டேங்கிற. நான் வரும்போது கூட பார்த்துட்டு பயந்துட்டேன் மேம். நான் அவர் பயமா இருக்க திட்ட போறாரு. அவர் ஏன் இங்க வந்தேன்னு அப்படின்னா சொன்னேன் ரிப்போர்ட்டர்கிட்டயும். பேசு அவர்கிட்ட. வீடு பாக்குறியா? வீட்டில் நான் பார்க்கல. பசங்களை அப்ப என்கிட்ட கொடுத்துரு. பசங்க எப்படி உங்கள்கிட்ட நான் நம்பி கொடுக்குறது? 11 மாசம் நீ வந்து பார்க்காம இப்போ பசங்க கொடுனா நான் எப்படி தரேன்? 11 மாசத்துல நீ வந்து பார்த்துட்டு எனக்கு பசங்க கொடுனா நான் இங்கேயே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இவங்க நீ அடிச்சனால பசங்களே வந்து பார்க்காம நீ எனக்கு நீ அங்க பசங்க கொடுனா பேசுமா. நீ அடிச்சனால தான் நான் வரல. ஏன் இது புரிஞ்சுக்க ஏன் அன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு வந்து நீ குழந்தைகளை இட்டுன்னு போனேன், அதோட போக வேண்டியது தானே? குழந்தைகளை இட்டுன்னு போனல, அதோட நீ வீட்டுக்கு போக வேண்டியது தானே? வீட்டுக்கு போய் அம்மா சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, நான் குழந்தைய கேட்டவன நீ எப்படி என்கிட்ட குழந்தைய கொடுப்ப? ஒரு ஆம்பளை வச்சு நான் எப்படி குழந்தைய வச்சு நான் வளர்ப்பேன்? உன்னை கத்த வைக்காத, எனக்கு உடம்பே முடியல. நான் கேட்கற கேள்விக்கு பதிலே வராது மேடம். அவங்க பேசுறதுதான் பேசுவாங்க, இல்ல அழுவாங்க. நல்லா வாழ வேண்டிய பசங்க இப்படி பண்றீங்களப்பா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கீங்க, பிரச்சனையே நல்லா வரக்கூடாது. சம்பாதிக்கலாம். தனியா வந்தேன் நான். நல்லா சம்பாதிச்சு நல்லா குடும்பம் பண்ணறத விட்டுட்டு இப்படி அந்த பசங்களை அம்மா இல்லாம. சரி இங்க பாரு, இனிமே நல்லா வாழ்வீங்களா ஒன்னா இருந்தீங்கன்னா? அவர் கையில தான் மேம் இருக்கு. அவர் கையில தான். உங்க கையிலே இருக்குமா? நல்லா பாத்துப்பீங்களா அவங்கள? இல்ல மேடம். அப்போ உங்க பசங்களுக்கு அம்மாவே வேண்டாம். இல்ல மேடம். அப்படிதான் மாட்டீங்கன்னா வேண்டாம். நாளைக்கு உங்க பொண்ணுங்க உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க உங்க அக்கா. எங்க அம்மா எங்கன்னு. புரியல மேம். உங்க பொண்ணுங்களே உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இல்ல மேம், அந்த அளவுக்கு நான் நம்ப மாட்டேன். நிச்சயமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இப்போ அம்மாக்கு ஈடு கட்டவே முடியாதுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இந்த வயசுல அம்மா அம்மான்னு கேக்குறது எல்லாம் உங்களுக்கு பசங்களுக்கு அம்மா இல்லாம பண்ணிடுவீங்களா? அது நானா தேடிக்கிறது இல்லையே மேடம். அதான் அவங்க திரும்பி வந்திருக்காங்கல்ல. திரும்பி இவ்வளவு நாளா திரும்பி வரல. இப்ப திரும்பி நான் வந்தாங்க. கெஞ்சினேன் இல்ல மேடம். நானு இப்ப திரும்பி வந்தாங்க. பேசல அத்தி லேடிஸ் இல்ல, அன்னைக்கு நான் தப்பு. கெஞ்சினேன் மேடம். சரி அன்னைக்கு தப்பு நடந்து போச்சு. நீங்க அடிக்கல அவள? நீங்க கம்பியால அடிக்கல? அதுக்கு எதுக்கு அடிச்சது? அவங்க பண்ண நீங்க தப்பு திருப்பி பண்ணதெல்லாம் பண்ணாங்க. சரி. நீங்க நான் பண்ணதெல்லாம் பண்ணதெல்லாம் சரி. சரின்னு சொல்லியே நானு. இப்ப நான் கம்பில அடிச்சு அவங்க கம்முன்னுட்டாங்களா? நேரா போய் கம்ப்ளைன்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்கல்ல. நடந்ததெல்லாம் நடந்து போச்சுப்பா. பசங்களுக்கு அம்மா தேவை, அப்பாவும் தேவை. ஒழுங்கா குடும்பம் நடத்துங்க கூட்டிட்டு போய். இல்ல மேடம், நான் போறேன். இப்ப நாளைக்கு பொண்ணுங்க வந்து கேட்டா பரவாயில்லையா? பொண்ணுங்க வந்தோம் நான் பாத்துறேன் மேடம். பசங்களுக்கு அம்மா இல்லாம பண்ணிடுவீங்க. நான் பாத்துறேன் மேடம். நான் வளர்த்துறேன். அம்மா இல்லாம பண்ணிடுவீங்க நீங்க. புரியல. பசங்களுக்கு அம்மா இல்லாம பண்ணிடுவீங்க. அதுதான் மேம் நினைச்சிட்டு இருக்காரு. நான் அம்மா இல்லாம நான் பண்ணிடுறேன் அவங்க மேடம். பசங்க ஆமா, அப்படி நான் அதனால ப்ராப்ளம்னா நீங்க மேல தாராளமா அந்த ஆக்ஷன் உங்களோட. பாத்தீங்களா அம்மான்னு அத பத்தி நான் கவலையே படல. அந்த ஆக்ஷன் நீங்க எடுத்துங்க. உங்க சும்மா உங்களுடைய தேவையில்லாத வைராகியம் பசங்களுக்கு அம்மா இல்லாம பண்ணிட போகுது. வைராகியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். 5 வருஷமா அடிச்சாங்க மேம். 5 வருஷமா குடும்பம் தான் பண்ணாங்க. ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி சரி சரியாயிடும் சரியாயிடும் 5 வருஷமா நான் அடிக்கிறதுக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார மென்டல் ஹாஸ்பிடல்ல வீட்ல வச்சு நடத்துறாங்க. உங்க அக்காங்க எல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு வந்து அடிச்சு போறதுக்கு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லி தான் மேம் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதான் மேம் நான் ஒரு வேளை வீட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இரும்பால் அடிச்சதுனால நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 2 வாட்டி பண்ணியிருக்கேன் மேம். இவரு தான் மேம் மகளிர் ஸ்டேஷன்ல போய் அடிக்கடி பேச மாட்டேங்குது, சாப்பாடு செய்ய மாட்டேங்குது. இவரு தான் மேம் பண்ற தப்பெல்லாம் இவர் பண்ணிட்டு நல்ல ஒரு மாதிரி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு மேம். பாருங்க, அவங்க பசங்களை பார்க்கணும், பசங்களோட இருக்கணும் விருப்பப்படுறாங்க. நீங்க ஒன்னா வாழலைன்னா திருப்பி கோர்ட்டு முகாந்தரமா போக வேண்டியிருக்கும். சரி மேம், பாத்துறேன். பசங்களை வாங்கி கொடுத்துருமா? நான் பசங்க எல்லாம் நான் போகல மேம். வருவார் மேம். உண்மைதான் மேம், வருவார் மேம் அவரு. ஆனா வீடு பார்க்கணும் நான் சொன்னும் போது அவரு நான் தான் வருவார் மேம். ஆனா போக வேண்டியதானே வீட்டுக்கு. அவர் என்ன வீடு பாக்குற வான்னு கூப்பிடுறேன். அவங்க வீட்டு வாசல்ல நாய் மாதிரி நிப்பேன். அவங்க நைட்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? வந்திருக்காரு மேம். தம்பி என் தம்பி உள்ள தூங்குறான். வந்துருவான். நிப்போ அப்படியா? திருநா நானு நைட்ல வந்து பாத்து திருநா நானு. அதனால சண்டே ஆயிடும். எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு? என்ன பார்க்க வந்தாருல. ஆனா அவர் வந்து தம்பி இருக்கான், யார் இருக்கான்னு கேட்பாரு. அம்மாவும் தம்பியும் தூங்குறாங்க, வானுவேன் நான் வரல. சண்டே ஆயிடுச்சு, 2 பேருக்கு சண்டை. அதனால இவரு பயந்துட்டு நான் போயிடுவார், நான் உள்ளலாம் வரல சொல்லிட்டு வெளியே நின்று பேசிட்டு போயிடுவாரு. வருவார்ல உன்னை பாக்க? வருவார் மேம். நீ போயிருக்கியா அவங்க வீட்டுக்கு? அவர் வந்தார்ல. வேலை மேல வந்தாரா? ஒரு வாட்டி கேளுங்க. வேலை பாக்குறது அந்த மௌலிவாக்கம் வீடு இருந்துச்சு, அதை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எதுக்கும் வந்தார்ல. 4 வாட்டி போய்க்கிறேன் மேடம் வேலை மேல.
அப்ப அவரோட கோவம் நியாயமா தான் இருக்கு. இந்த பாருமா, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க. நீ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட போறதானா போ. நான் சொல்றது சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உங்களோட கோவத்தினால பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நான் கோவமே படல மேடம். இப்போ நான் வந்து கடை போட்டுனாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் கடை போட்டு நாளைக்கு ஊருக்கு போனால் இதோட 10 நாள் கழிச்சு தான் வருவேன் நான் பசங்களை இட்டுன்னு போயிட்டு. இப்போ பார்க்குறேன் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு நான் பேர் எடுத்துக்கிறேன். பார்க்குறவங்களாம் என்ன கார்த்தி போனேன், என்ன கார்த்தி வந்தேன், என்ன உங்கள் வீட்டில் வந்தாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, இன்ன வரையும் சரி உன் பொண்டாட்டி எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. இன்ன வரையும் கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது, அதை சொல்லுங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறேம்மா? அவர் தனியா வீடு பார்க்க சொல்லுங்க மேம். இல்லை அப்படி விருப்பம் இல்லைன்னா என் பசங்களை குத்த சொல்லுங்க மேம். நீங்க கோவம் கம்மியாகி என்னைக்காவது அவங்களோட வாரேன்னு இல்லை முடிவு மேம், என்னைக்குமே பண்ணாம- நான் போக மாட்டேன். என்னைக்குமே கிடையாது, என்னைக்குமே நான் போக மாட்டேன். என் பசங்களை அப்போ கொடுத்துட சொல்லுங்க மேம். நீ கேளு. என் பசங்களை கொடுத்துட. பசங்களாம் நான் எப்படி கொடுக்குறது? என்ன கருவேப்பிலை கொத்தா இது? சரி நான் செத்துட்டா பசங்க என்னன்னு சொல்லி வளர்ப்பேன். புரியல. அம்மா செத்துட்டாங்கன்னு வேற அது எனக்கு கல்யாணம் தெரியாது. பண்ணிட்டியா? இப்போ நான் எப்படி பசங்களை இருக்கணும், அம்மா வரும்னு சொல்றேன், அதே மாதிரி தான் சொல்லி வளர்ப்பேன். நான் வரவே மாட்டேனே. அது இப்போ நோ ப்ராப்ளம். அந்த பசங்களோட பாவத்தை தான் இப்ப நீ கொட்டிக்கிற. உனக்கு பசங்களோட மட்டும் பாவத்தை அம்மா நான் ஏன் வேணும். கொட்டிக்கிறேன்? அம்மா வேணும். கண்ணு எதிர்க்க பாத்துலாம் பாத்துக்கணும். வச்சுக்கிறேன். பசங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு நான் உட்காந்துக்கிறேன். உன்ன மாதிரி கல் நெஞ்ச பிடிச்சி அம்மா பேச்சு தம்பி பேச்சை கேட்டு நான் வச்சிடல. நான் யார் பேச்சும் இன்னைக்கு நீ சொல்ற அம்மா பாத்துக்கிறாங்க, அக்கா பாத்துக்கிறாங்க. தம்பி, மாலை போட்டா சாமி சொல்லுவாங்க. பொறுமை. தப்பு பண்ணா கூட மத்தவங்கள மன்னிக்கணும். இல்ல மேடம், அதான் சாமியோட நான் குணம். எதுலயுமே எனக்கு எதுலயுமே நான் இப்ப ஐடியா இல்ல மட்டும் மேடம். என்ன கொடுத்துருவேன். கால ஒரு யாருன்னு திட்டுறோம் அதை பண்ற. சரி நான் கிளம்புறேன். சரி, கோபம் எல்லாம் கம்மியானவொன்னே எங்களை கூப்பிடுங்க. பசங்களை வாங்கி கொடுங்க மேம். தேங்க்ஸ் மேம். பசங்க நான் பார்க்க கூட இல்லை மேம். பசங்களை வாங்கி கொடுங்க மேம். இந்த பாருமா, கொஞ்சம் கோவமா இருக்காரு. கொஞ்சம் கோவம் தனியட்டும், பேசும். டச்லயே இருங்க. என்ன கிளம்பமா. பிரிஞ்சு வாழறது அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு நம்மள்ட்ட டச்லேயே இருப்பா, அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த பசங்களுக்காக அவங்க சேர்ந்து வாழணும். 2 சைடும் தப்பு இருந்திருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சு மறந்து பசங்களுக்காக அவங்க சேர்ந்து வாழணும். வீட்டில் இருக்கிறது பெரியவங்க, அந்த பையனோட அம்மா அக்கா, அதே மாதிரி இந்த பொண்ணோட அம்மா தம்பி எல்லாம் அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி ஒன்றா வாழறதுக்கு அவங்களை கட்டாயப்படுத்தணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.